السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் கற்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே நமது ஜமாத் சார்பாக பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு நடத்தப்பட்டு அதனுடைய பட்டமளிப்பு நிகழ்வில் நாம் அனைவரும் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிரமம் நீங்க சிரமப்படு. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய போதனைகளை பற்றியும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களிலே அவன் சொல்கிறான். அதில் மிக முக்கியமான நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகவும் அவசியமான ஒரு போதனை தன்னுடைய குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் குஸிபத் ருசுலும் மின் கப்லிக். முஹம்மது நபி அவர்களே, உங்களுக்கு முன்னால் பல தூதர்களை மக்கள் பொய்யர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை நேராக எதிர்கொள்ள இயலாமல், அவர்களுடைய பிரச்சாரத்தை சரியாக எதிர் நிற்க இயலாமல், எடுத்த எடுப்பிலேயே இவருடைய பிரச்சாரத்தை பொய் என்று சொல்வதற்கு முன்னதாக இவரையே பொய்யர் என்று சொல்லிவிட்டால் என்ன என்று யோசித்து நபிமார்களை பொய்யர் என்று முத்திரை குத்துவதில் அவர்கள் மும்முரமாக திகழ்ந்தார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான், வலகத் குஸிபத் ருசுலும் மின் கப்லிக். உங்களுக்கு முன்னால் பல இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பொய்யர் என்று பட்டம் குத்தப்பட்டிருக்கிறார்கள். ஃபஸபரு அலா மா குஸிபு. ஆனால் அப்படி அவர்களை பொய்யர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் பொறுமை காத்தார்கள். அவர்களுக்கு எதிராக ஏராளமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் மனரீதியான தாக்குதல்களும் தனிநபர் தாக்குதல்களும் அவர்களுக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் அது அனைத்தையுமே அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எதற்கு பொறுத்துக் கொண்டார்கள் தெரியுமா? நாம் நல்லதைத்தான் சொல்கிறோம், நபிமார்கள் சொல்கிற அதே கொள்கையைத்தான் நாமும் சொல்கிறோம். கெட்டதை சொல்லி ஊர்ல உள்ளவன் திட்டானா அது பிரச்சனை இல்லைங்க. ஒரு தப்பான தொழில் ஓட்டம் பண்றாரு அல்லது தப்பான நடத்தை உள்ளவனா ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனுஷனை பார்த்து ஊர்ல உள்ள ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களே, அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் இவன் தவறு செய்கிறான் இல்லையா? ஆனால் நபிமார்கள் செய்யக்கூடிய பணி உலகத்திலேயே உத்தமமான ஒரு பணி, வேறு யாரும் இவர்களை போன்று செய்ய முடியாது என்கிற ஒரு பணி. நபிமார்கள் செய்தது நாம் செய்ததை விட மிகவும் தூய்மையான பணி. அசத்தியம் களவாத, அநியாயங்கள் சேராத,
முழுக்க முழுக்க சரியான ஒரு பணியைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். அப்படி செய்யும் பொழுது கூட அந்த நபிமார்களுக்கு அவ்வளவு சிரமங்களை அந்த எதிரிகள் கொடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். பொதுவாக தலைமை பண்புகள் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு குடும்பத்திலையும் சரி அல்லது ஒரு குழுவிலும் சரி, எதிலுமே சரி, ஒரு மக்களை வழிநடத்துவதற்குண்டான தகுதிகளில் பல விஷயங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? விமர்சனங்களையும் பொய் பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் தனக்கு எதிரான ஏற்று பேச்சுக்களையும் தாங்கிக் கொள்வதே தலைமைத்துவத்தின் பண்புகளில் ஒன்றுதான். கோபப்படக்கூடாது, பொறுத்துக் கொள்ள வேண்டும், சிரமமாக நினைக்க கூடாது, சகித்துக் கொள்ள வேண்டும். எதுவரை தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார், இப்படி அவர்கள் பொறுமையைத்தான் கடைபிடித்தார்கள், எதிர்த்து அவர்கள் எந்த விதமான போராட்டங்களையும் கையில் எடுக்கவில்லை. எதுவரை? ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, நம்முடைய உதவி அவர்களிடம் வருகிறவரை இப்படித்தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை வருஷம் ஆகும் அல்லாஹ்வுடைய உதவி வர்றதுக்கு? தெரிய 100 வருஷத்திலே வரலாம். அது வர பொறுமைதான், சிரமத்தை சகிச்சுக்கத்தான் வேணும். 200 வருஷத்திலேயும் வரலாம், அதுவரை சிரமத்தை சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட அந்த பொறுமையை அவர்கள் சகித்துக் கொண்டு சிரமப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய வசனத்தை நீங்கள் பாருங்கள். லா முபத்தில லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளில் மாறுதல் கிடையாது. இதான் உண்மை. இன்னைக்கு முஸ்லிமாக பிறந்தோம் என்கிற ஒரே காரணத்திற்காக, வேற எதுவும் இல்லை. நீங்க குற்ற பரம்பரையெல்லாம் இல்ல, நானும் குற்ற பரம்பரை இல்ல. நாம யாருமே ஊர் சொத்து அடிச்சு உடையில எல்லாம் போடல. நாம நம்ம நாளை உண்டு இருக்கோம் இல்லைங்களா? நீங்க யாராவது ஏதாவது வம்புதுமுக்கு போறீங்களா? சொல்லுங்கம்மா. இங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்மளை கொண்டு ரோட்ல உட்கார வைக்கிறாங்க இல்லையா? ஆர்ப்பாட்டம் போராட்டம், பெண்கள் வரக்கூடிய ஒரே சமூகம் முஸ்லிம் சமூகம் தான், வேற யாரும் கிடையாது. இதுக்கு எப்பதான் தீர்வு? நம்ம மனசுல ஆதங்கம் வருகிறது, நியாயமான ஆதங்கம் தான். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு முறை ஆர்ப்பாட்ட போராட்ட களத்தில் நிற்கும் பொழுதும் நம்முடைய போராட்ட கோஷங்கள் வீரியமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு சின்ன சின்ன புறகாங்கிரங்களையும் புறம்பங்களையும் நானே கேட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 2014 இருந்து இப்படியே ரோடு ரோடா நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களே, என்னைக்குதான் இதுல நமக்கு விடிவு காலம் கிடைக்கும்பா? எவ்வளவு நாளைக்கு இப்படியே நம்ம ரோட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தது? சொத்தை உரிங்கிட்டு விடுறான், சாப்பிடுற உரிமையை பறிக்கிறான், உடை உரிமையை பறிக்கிறான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குடியுரிமை மட்டும்தான் இருக்கு, அதையும் காலி பண்றதுக்கு வழி பண்றான். பள்ளியாசல்ல சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க, அதையும் தூக்குறதுக்கு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னதான் பண்றது? வாழ்றதா என்ன செய்யறது? கேள்வி வருது இல்லையா? இதுக்குத்தான் எல்லாம் பதில் சொல்லி இருக்கிறான். அன்றைக்கு முகமது நபி அவர்கள் உயிரோடு வாழும் பொழுதே சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஏராளமான இறை தூதர்கள் பொய்யர் என்கிற பட்டத்தை சுமந்திருக்கிறார்கள். பொய் சொல்லாமலேயே, பொய்யை பிரச்சாரம் செய்யாமலேயே பொய்யன் என்கிற பெயரை சுமப்பது மனதிற்கு ஒவ்வொரு நாளும் மனசுல உள்ள வச்சு குத்துற மாதிரி இருக்கு. இது எப்படின்னு கேட்டாங்க, தப்பு செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது. இது எப்படி இருக்கும் சொல்லுங்க? கொஞ்சமா ஏற்றுக்க முடியுமா? அந்த ஒரு கஷ்டத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நபிமார்கள் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, நம்முடைய உதவி அவர்களிடம் வரும் வரை பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், வலா முபத்தில லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வாக்கை மாற்றக்கூடியவன் உலகத்தில் எவனும் வந்ததும் இல்லை, வரப்போவதும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, நபிமார்கள் பட்ட கஷ்டத்தையா நம்ம படுறோம்? நீங்க நல்லா உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இப்ப யாருக்காவது இந்த த்ரெட் இருக்கா? ஏதாவது பயம் இருக்கிறதா? நான் பயம் பேசுறேன், பயந்துகிட்ட பேசுறேன், நல்லா தானே பேசுறேன். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க தைரியமா சகஜமா, நம்ம ஊரு, நம்ம பகுதி, நம்ம இடம், எல்லாம் சேஃபா உட்கார்ந்து இருக்கோம்.
யாருக்கு இங்க வந்து உயிர் பயம் கிடையாது. ஆனா நபிமார்கள் காலகட்டத்தில் இஸ்லாமை ஏற்று அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், அதெல்லாம் இரண்டாம் பட்சம். நான் ஒரு முஸ்லீம் என்று தனக்குத்தான இஸ்லாத்தை அவர் பதுக்கி வைத்துக் கொண்டாலேயே தேடி தேடி அவரை கருவறுக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பரவாயில்ல தானே? அவர்களுடைய கஷ்டத்துல 1000ல் 1 நமக்கு இருக்குமாங்க? 100ல இல்ல, 1000ல் 1 இருக்குமா? இல்லை. அந்த அளவுக்கு குறைச்சலான கஷ்டத்தை தான் நம்ம படுறோம். ஆனாலும் நமக்கு அது பாரமாக தெரிகிறதா? நாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்னால் வாழ்ந்த கொள்கை முன்னோர்கள், மூதாதையர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் தொடங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, அதற்கு இடைப்பட்ட மூசா நபி, ஈசா நபி போன்ற எண்ணற்ற நபிமார்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு நபி கூட சிரமத்தை சந்திக்காமல் அவர்கள் முஸ்லீமாக வாழ்ந்ததில்லை. பிறகு எப்படி நம்ம மட்டும் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையில எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி கஷ்டப்பட்டு படி, மதரசாவை படிக்கிற கஷ்டம் தான், சாப்பாடு கொஞ்சம் முன்னப்பினதான் இருக்கும், வீடு மாதிரி ருசியால சாப்பிட முடியாது. நாம தொண்டியில எங்க வீட்டுல வாரத்துல 7 நாள் கறி சாப்பிட்ட ஒரு பையனா இருப்பான். மதரசால கொண்டு போய் விட்டோம்னா வாரத்துல 2 நாள் 3 நாள் தான் கிடைக்கும். பாக்கி 4 நாட்கள் வந்து சைவம் தான் சாப்பிடணும், வேறு வழி கிடையாது. இப்படி ஏராளமான பல வகையான சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, நீ கஷ்டப்பட்டா கஷ்டப்படாம இருக்கலாம். அப்ப ஒன்னும் புரியல, என்ன சொல்றாங்க அவங்க? கஷ்டப்பட்டா கஷ்டப்படாம இருக்கிறன்னா இது என்னப்பா இது? இப்பதான் புரியும் எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் தன்னுடைய இளம் வயதுல கஷ்டப்படுகிறானோ அந்த கஷ்டத்திற்கு ஏற்ப தன்னுடைய முதுமை காலகட்டத்தில் அவன் கஷ்டப்படாமல் இருக்கலாம். சிரமப்பட்டா சிரமப்பட தேவையில்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, ஒரு 60 வயசு ஆளு, ஒரு 70 வயசு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவர், அவருக்கு சாமம் வர்றாரு, தொழுகிறாரு, எல்லாரும் வீட்டுக்கு போறாரு, எந்த டென்ஷனும் இல்லை, எந்த பஞ்சாயத்தும் இல்லை, நேரத்துக்கு சாப்பாடு, பிள்ளைகளோட நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, பேர குழந்தைகளை தூக்கி கொஞ்சுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கைக்கு அந்த 70 வயது மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் 25 வயசுல ஓடா தெரிஞ்சிருப்பார், முட்டிக்கால் தேய தேய உழைச்சிருப்பார், தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்திருப்பார், குடும்பத்தை பிரிந்து 30-35 வருடங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்திருப்பார். காய்ச்சலா இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தனக்குத்தானே சிகிச்சை செய்திருப்பார். மனைவி மக்கள் அனைவரும் வீட்டிலே சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். அந்த கஷ்டத்தை அவர் சகிச்சுக்கிட்டனாலதான் 70 வயசுல கஷ்டப்படாம இருக்கிறார், இல்லையா? அதேதான் உலகமும். உலகத்தையும் நாம வேறு ஒரு இடத்துல வச்சு மறுமையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 25-30 வயசுல 40 வயசுல கஷ்டப்பட்டா 70 வயசுல கஷ்டப்பட தேவையில்லை. படிக்க வேண்டிய வயசுல கஷ்டப்பட்டு படிச்சா பிற்காலத்தில் சிரமப்பட தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் நாளை மறுமையில் நீங்கள் மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்றார்கள். இப்ப சொல்லுங்க, கஷ்டம் வேணுமா வேணாம்? யோசிச்சு பாரு. நாம ஒரு காரியத்தை செய்ய தெரியாம செஞ்சுட்டு சிரமப்படுறது அது வேறு, அது முட்டாள்தனம். அதை நம்ம சொல்லவில்லை. எல்லாமே சரியாக செய்கிறோம், அனைத்துமே சரியாக இருக்கிறது. ஆனாலும் கூட நம்மை தேடி சிரமம் வருகிறது, அதான் விஷயம். அப்படி வருவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் நம்மை ஏமாற்றி கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டது என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கம் பாடல் பாடமாக சிறுபிள்ளைக்கு நடத்தக்கூடிய ஒரு சங்கதியாக நமக்கு சொன்ன ஒரு செய்தி, நீ முஸ்லீமா பிறந்தா கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே இந்த சமுதாயத்தை பார்த்து, இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அபூ தாவூத் என்கிற நூலிலே நீங்கள் பார்க்கலாம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ததா அலைக்கும் அல் உமம்,
உங்களை நோக்கி இந்த சமுதாய மக்கள் எல்லாம் பாய்ந்து வருவார்கள். எப்படி தெரியுமா? கமா ததாஅ அல் அகலது இலா கஸ்அதிஹா. ஒரு பசியோடு இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய மனிதன் எப்படி தன்னுடைய உணவு தட்டை நோக்கி பாய்ந்து வருவானோ அதுபோல போட்டி போட்டுக் கொண்டு உங்களை அழிப்பதற்கு பாய்ந்து வருவார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல, நமக்கே புரியல தானே. நம்மளே அடிக்கணும், நம்மளே கொல்லணும், நம்மளே ஒரு முஸ்லீம் தனியா கழிச்சுட்டாரா வடநாட்டு பக்கம் 10 பேர் சேர்ந்து நின்றுகிட்டு அடி அடின்னு அடிக்கிறானே, ஏன் இப்படி பண்ணணும்? ஒண்ணுமே புரியல. இதே கேள்விதான் சஹாபாக்களும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபபி கில்லத்தினா, நாங்க ரொம்ப குறைச்சலா இருப்போமா? ஆட்கள் கம்மியா இருந்தா, இளைச்சவனா இருந்தா வரவங்க போறவங்க ஏறி நிற்பான சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கனாலதான் எங்களை தாக்குவாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி எல்லாம் இல்ல. பல் அன்தும் யௌமைதின் கதீர், நீங்கள் அன்றைய தினத்தில் அதிகமாக இருப்பீர்கள். இன்னைக்கு அது நடந்துருக்கு. உலகத்திலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரே கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய மதம் என்கிற எண்ணிக்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல் இடத்துல கிறிஸ்துவ மதம் தான் இருக்கிறது. வேர்ல்டு வைடா நான் சொல்றேன், உலக அளவிலே. இரண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள், நம்ம தான் கிட்டத்தட்ட 220 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம அதிகமா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு ஜாஸ்தியா இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆற்றங்கரை ஓரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரினுடைய கழிவுகள் போல, நுரைகள் போல நீங்கள் இருப்பீர்கள். ஆற்றுக்கரை ஓரத்துல அந்த ரிவர் பெட்ல நல்லா பாத்தீங்கன்னா நுரையா தேங்கி நிக்குது. கடற்கரையிலையும் சரி ஆற்றுக்கரையிலையும் சரி. இதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சும்மா தேங்கி நிக்க, வரிசையா நிக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வெயில் அடிச்சுன்னா காஞ்சு போயிடும். அந்த மாதிரி நீங்க ஆற்றுக்கரையில் இருக்கிற அந்த அழுக்குகளை போல, ஒரு நுரைகளை போலதான் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை எல்லாரும் தாக்குவதற்கு வருவாங்க. ஏன் தாக்குவான் தெரியுமா? நீங்க அதிகமா இருக்கிறீங்க என்ற மட்டும் நோக்கம் கிடையாது. அவன் உங்களை தாக்குவதற்கு காரணம், உங்கள் எதிரிகளுடைய உள்ளங்களில் இருந்து உங்கள் மீதான பயத்தையும் மரியாதையும் அல்லாஹ் எடுத்து விடுவான். முஸ்லிம்கள் நல்லவங்க, அவங்களை எதுவும் செய்ய வேண்டாம், அவங்களை எதுவும் நம்ம அமுதம் வச்சுக்க வேண்டாம், இப்படி ஒரு காலம் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிற்காலத்துல உங்களை பற்றி பயம் யாருக்கும் இருக்காது. அது மட்டுமல்ல, வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்கும் அல் வஹன், உங்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் வஹனை போட்டு விடுவான். அல்லாஹ் சொல்கிறார், நாம ஏன் சிரமப்படுகிறோம், நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம், இந்த சிரமத்தை ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும்? எதுக்கு சிரமத்தை சகிச்சுக்கணும்? காரணத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்கும் அல் வஹன், உங்கள் உள்ளங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹனை போட்டு விடுவான். சஹாபாக்கள் அரபி தான், நான் அரபி கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு புரியல. அவங்க கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வஹன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, வஹன் என்றால் என்ன தெரியுமா? ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீதான மோகம், வ கராஹியத்துல் மௌத், மௌத்தின் மீதான வெறுப்பு. காசு பணம், காசு பணம் சம்பாதிக்கணும், வசதியா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். தூங்கி எழுந்திருச்சாலே காசு தான். ஆனா இருந்தா சம்பாதிக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். அது ஹலாலா ஹராமா? சம்பாதிக்கலாம் தப்பில்ல, ஹலாலா ஹராமா எதா இருந்தாலும் சரிப்பா, காசு தான் வேணும். உலகத்துல நானும் ஊர் உலகத்துல பெரியாரா காட்டிக்கிற வேணாமா? இப்படி அவனுக்கு வீடு பெண்களை பார்த்தா எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். தேவைக்கு வாங்கி வைத்துக் கொள்வது தவறில்லை, தேவையை மிஞ்சி வாங்க நினைக்கிறோம் பாருங்களேன். இது எப்படின்னு கேட்டா, வயிற்றுக்கு மீறி சாப்பிடுவது போல. நீங்க என்னதான் நல்ல சாப்பாடு சமைச்சாலும் கூட வயிற்றுக்கு மிஞ்சி சாப்பிட்டா என்ன நடக்கும்? உடம்பு கேடுதான். அது போல தேவைக்கு மிஞ்சி வேணும் வேணும் வேணும்னு மோகம், கண்ணு முன்னு தெரியாம ஆசைப்படுறது. உலகத்தின் மீதான ஆசை, கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுப்பது. ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, அம்மாடி போயிடாதியம்மா, பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்கம்மா, இப்படிலாம் பார்க்கிறோம்.
போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா சில பேர் சொல்லுவாங்க, போயிடாதீங்க, பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிடுவான், விட மாட்டாங்க. பாக்குறோம். இப்படி எது எதுக்கு பயப்பட வேண்டும் என்று அப்படிலாம் ஒண்ணு கேன்சல் பண்ண முடியாது. வேற ஒரு போராட்டத்தில் வந்தாப்புல பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுவான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். போலீஸ் ஆபீசர் எப்படி பண்ண முடியும்? அது ஜுடிஷியலாவும் முடியாது. இருந்தாலும் பயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அம்மாடி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்படி சின்ன விஷயத்துல தொடங்கி இன்றைக்கு பலஸ்தீன் படுகிற துன்பம் வரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பகுந்து தான் காரணம். அரபு நாடுகள் ஒரு கண்டன அறிக்கையை தெரிவித்தார்களே ஆனால், கூட்டு சேர்ந்த அனைவரும் நின்றார்களே ஆனால், இன்றைக்கு முஸ்லிம்களுடைய சிரமத்தை 100% அல்ல, ஒரு 20% களையலாம். பலஸ்தீனில் உள்ள அந்த அப்பாவி சிறுமிகள் நாம் பார்க்கிறோம். இந்த வீடியோலாம் நீங்க அதுல போய் பாருங்க, யூடியூப்ல தான், பெருசா ஒன்றும் போக வேண்டாம். யூடியூப்ல பார்த்தாலே மிடில் ஈஸ்ட் நியூஸ் என்று ஒரு யூடியூப் பேஜ் இருக்கிறது. அதுல போய் நம்ம பார்க்கிறோம். அதுல வர்ற அந்த வீடியோவை உண்மையில் நான் சொல்கிறேன், பார்த்து விட்டு நமக்கு ஒரு 2 நாளைக்கு தூக்கம் வராது. இவ்வளவு கஷ்டம். இப்படி எல்லாம் உலகத்துல யாராவது கஷ்டப்பட்டு இருப்பாங்களா என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு தகப்பன் புள்ளைய கையில தூக்கிக்கிட்டு கபன் துணியில சுத்தி அந்த குழந்தை முகத்தை பாத்தீங்கன்னா அப்படி அழகா பஞ்சு மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய 3 மாச குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு தகப்பன் ஓடுறான். உலகத்துல எங்கேயாவது இப்படி பாத்துறீங்களா சொல்லுங்க? தாய்ங்க மனைவி வீட்டுக்காரரையும் காணல, பையனையும் காணும். 2 பேருடைய சட்டையை மட்டும் கையில வச்சு நிக்கிறாங்க. காணா எங்க என்னுடைய கணவன், எங்க என்னுடைய பையன், எங்க கடைசிவரை என்னன்னே தெரியல. பிள்ளைங்க அம்மாவோட போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நேட்டோ படை என்று அதுல 4 பேர் வரலாம். எப்பயுமே வந்துங்க ஆதிக்க அந்த சக்தியில வந்து வல்லூர்கள் ஈஸியா பூந்துருவான். ஏன்னா அதிகாரம் அவன் கையில இருக்குல்ல, சட்டம் அவன் கையில, பவர் அவன் கையில இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம். பிள்ளைங்களோட ஒரு அம்மா போயிட்டு இருக்கிறாங்க, அம்மாவை எடுத்துட்டு போறான், கேட்க பார்க்க ஆள் இல்ல, பிள்ளைங்க கத்துது கதறுது, வண்டி பின்னாடியே ஓடுது, ஒன்னும் படம் இல்லை. பார்க்கலாம் இந்த சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் நம்ம கொடுக்குறாங்க, சும்மா விட்டுருவானா? யோசிச்சு பாருங்க. நபிமார்கள் தாங்கிய சிரமத்துல 1000% தான் நாம் தாங்குகிறோம். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இது சிரமம் என்பதை மறுக்க முடியாது. அந்த சிரமத்திற்கு தான் அல்லாஹ் சொல்கிறார், ஹத்தா அத்தாஹு நஸ்ருனா, என்னுடைய உதவி உங்களுக்கு வரும், பயப்படாதீங்க, கடைசி வரை நீங்கள் தவறாதீர்கள். இஸ்லாம் இப்படி சொல்லிதான் நம்மளை இஸ்லாத்தை கூட்டம் இருக்கு. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா, எந்த கஷ்டமும் இல்ல, கால் மேல கால் போட்டு உட்காரலாம், உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது, இப்படி கூட்டிட்டு வந்து இருக்கிற எல்லாமே கஷ்டமா இஸ்லாம் கொடுத்து நம்ம ஏமாற்றவில்லை. இஸ்லாத்துக்கு வந்தா கஷ்டப்படத்தான் வேணும், விருப்பம் இருந்தா வாங்க சொல்லிதான் இஸ்லாம் அழைத்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வகம் பிடித்து ஆட்டுகிற ஆட்டு அரபு நாடுகளில் சில நாடுகள், அதிலும் சில தலைவர்கள் தான் பலஸ்தீனுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறார்களே ஒளிந்து, முஸ்லிம்கள் எந்த பூமியிலே புவியினுடைய எந்த திசையில் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறார்களே ஒழிய, அதிகமான அரபு நாடுகள் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அவலத்தை நாம் பார்க்கிறோம். உலகத்துல எவனுமே இப்படி இருக்க மாட்டான். பார்க்கிறோம், ஏண்டா அப்படி இருக்கீங்க என்று நினைக்கக்கூடிய வகையில அரபு நாட்டு அதிபர்களை பார்த்தால் அவர்கள் கள்ள மௌனம் காக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இது காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வஹன் என்கிற ஒரே காரியம் தான். நம்ம அமெரிக்கா பாய்ச்சிக்கிட்டு வாழ முடியாது. அமெரிக்கா பாய்ச்சிக்கிட்டோம்னு சொன்னா ஈராக் மாதிரி ஆயிடும். ஒண்ணு நாட்டை ஃபுல்லா போர்னு சொல்லி நிர்மூலமாக்கிடுவான், ஒயிட் வாஷ் பண்ணிடுவான். அல்லது அமெரிக்கா பகிச்சுக்கிட்டா ஈரான் மாதிரி ஆயிடும், நாட்டை ஒண்ணும் பண்ண மாட்டான், பொருளாதார தடையை போட்டு விட்டுருவான், ஒண்ணுமே வாங்க முடியாது, கொடுக்க முடியாது, ரொம்ப சிரமம். அதனால என்ன பண்றது? கை கட்டி அமெரிக்கா கையில் இருந்துருவோம். இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு அரசியல். ஜியோ பாலிடிக்ஸை, சர்வதேச அரசியலை நீங்கள் கண்கொண்டு பார்த்தால் தெரியும். அங்கு நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் வேலை இல்லை, நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் எந்த விதமான கவலைகளும் இல்லை. முழுக்க முழுக்க தனக்கு சாதகம் எதுவோ அதுதான் நியாயம். இதான் சர்வதேச அரசியல். ஒரு வரியில சொல்ல போனா இலகுவாக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நாம கவனிக்க வேண்டும்.
பலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு இப்படி நம்மால் சொல்ல முடியாத துன்பங்களை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம ஒவ்வொரு துன்பங்களை புதிய புதிய வடிவங்களில் புதிய புதிய தந்திரோபாயங்களை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கோம். எவ்வளவோ துன்பங்கள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் வரும் பொழுது நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தில் சுலபமாக நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? முஸ்லிமா பிறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? நான் கேட்கல, அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். கலர் சட்டையும் வெள்ளை கையிலையும் போட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? புர்காவும் ஹிஜாபும் போட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? இல்லை. வலம்மா யஅதிக்கும் மதலுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற மரணித்த முன்னோர்களில் என்னென்ன கஷ்டங்களை அவர்கள் அடைந்தார்களோ அதை அடையாமல் நீங்கள் சொகுசாக சிரமம் இல்லாமல் சொர்க்கம் செல்லலாம் என்று விரும்புகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்படியெல்லாம் போக முடியாது, சிரமப்பட்டு தான் போகணும். புதுசு புதுசா சட்டங்களை கொண்டு வர்றான். வக்ஃபு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து நமக்கு இருக்கிற கடைசி புகலிடம் அந்த பள்ளியாசலம் கபிரிஸ்தானும் தான். அதிலையும் கை வைக்க பார்க்கிறான். ஒரு முஸ்லீமா ஒருத்தன் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது வேற. முஸ்லீமா இல்லாம நான் முஸ்லீமாகவோ நான் ஹிந்துவாகவோ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் இஸ்லாமை படித்து புரிந்து ஏற்றுக்கொண்டு வருகிறாரா? நீ அப்படி வரலாம், சரி. கடைசியில உன் பிரேதத்தை புதைக்கிறது ஏண்டதான வரணும். எப்படி கொண்டு வந்து பாக்குறான், ரிவர்ஸ்ல வர்றான். அதாவது இஸ்லாத்துக்கு போகாதன்னு மிரட்டாம, இஸ்லாத்துக்கு போனா கடைசியில மக்பரால தானே கொண்டு போய் வைக்கணும், கபிரிஸ்தான்ல. கபிரிஸ்தானே வக்ஃபு ஏன் கண்ட்ரோல் வந்துருப்பா, அதான் சட்டம். அவன் நினைச்சாலதான் அங்க போடுவான். அப்போ நீ அடக்கம் பண்ணணும்னா அதுக்கு இந்த ரூல்ஸ் இருக்கு, பிறந்ததுல முஸ்லீமா இருக்கணும், சட்டம் போட்டாலும் போடுவான், சொல்ல முடியாது. இன்னைக்கு அதுல வந்து நீங்க ஒரு ட்ரஸ்டியா இருக்கணும்னு சொன்னா, நீங்க ஒரு மெம்பரா இருக்கணும்னா 5 வருஷம் முஸ்லீமா பிராக்டிஸ் பண்ணிருக்கன்னு சொல்றான்ல, அதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. இப்படி போடக்கூடிய ஒருத்தன் அடக்கம் பண்றதுக்கு அவர் நேட்டிவ் முஸ்லீமா இருக்கணும்னு சொன்னாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்படி எங்கெல்லாம் நமக்கு வந்து சுதந்திரங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் ஒவ்வொரு கண்ணியா அப்படிங்கிட்டே இருக்கிறான். முஸ்லீமா ஒருத்தன் இருக்கிறதுக்கு என்னென்ன சாதகங்கள் இருக்கிறது அனைத்தையுமே அவன் ஒவ்வொரு விஷயமாக கலட்டக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த உலகத்துல இதை நம்ம எதிர்கொள்ள வேண்டும், அதுல நான் மாட்டுக்கருத்து சொல்லவில்லை. இந்த கஷ்டங்களை நாம் வந்து சகிக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த கஷ்டங்களை சகிக்கும் பொழுது புதிய புதிய சிரமங்கள் வந்தாலும் கூட அதை தளராமல் எதிர்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமினுடைய பணிவு. நீங்க பார்க்கலாம், இங்கு பெண்கள் மிகுதியாக காணப்படுகிறீர்கள். அதனால் பெண்கள் சார்ந்து ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, ஆண்களுக்கும் பலமூட்டக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய மனைவியார் அனைவரும் வீட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மகளார் ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் அங்கிருந்து நடந்து வருகிறார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், ஃபாத்திமா அவர்களுடைய நடை அவர்களுடைய தகப்பனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை மாறியே இருந்துச்சு. உள்ள நட தகப்பனார் மாதிரி தான் இருக்கும், அதை கரெக்டா அவங்க ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நடந்து வந்தாங்க. வந்து வாப்பா பக்கத்துல உட்கார்ந்தாங்க. நாங்க எல்லாம் நின்னோம். ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ரகசியமா ஒரு செய்தியை சொன்னாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் அப்படியே அழ தூங்கி விட்டார்கள். கவலை, முகமெல்லாம் வாடி போச்சு. ரசூலுல்லாஹ் அடுத்து பார்த்தாங்க, இன்னமா அழுறீங்க, அழக்கூடாது, நாம அழ பிறந்தவர்கள் அல்ல. அடுத்து ஒரு செய்தி சொல்றாங்க, ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் சிரிக்கிறார்கள். ஆயிஷா அம்மையாருக்கு ஒன்றும் புரியல. சரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது ஆயிஷா அம்மையார் ஃபாத்திமா அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, உங்க தகப்பனார் என்ன சொன்னாங்க, அதை எனக்கு நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது
பாத்திமா அம்மையார் சொல்கிறார்கள், அப்படி நான் சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ் என்ற ரகசியமா சொன்னாங்க, அது கடைசி வரை ரகசியமாவே இருந்துட்டு போயிடட்டும் என்ற கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள், அந்த துக்கம் எல்லாம் கலைந்து விட்டது. அதற்கு பிறகு ஆயிஷா அம்மையார் பாத்திமா அம்மையார்ட்ட போய் கேட்கிறாங்க, வாங்க உங்ககிட்ட உள்ள உரிமையில நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு சொந்தம், சரியா, உங்ககிட்ட உள்ள உரிமையில நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க இப்போ சொல்லுங்களேன். மீண்டும் கேட்கிறாங்க. கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், பாத்திமா அம்மையார் அவர்கள், தற்பொழுது நான் சொல்றேன், அதனால எந்த குறையும் இல்லை, நான் ரசூலுல்லாஹ்வே போயிட்டாங்க, நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல அழுதேன் அல்லவா, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு வருடமும் ஒரு முறைதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிற வானவர் என்னிடம் வந்து குர்ஆனை ஓதி சரிபார்ப்பார். வருஷத்துக்கு எத்தனை தடவை? ஒரு தடவை. ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் மர்ரத்தை 2 தடவை வந்து ஓதி சரி பார்த்துட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், கதிக்குத்தரப அரா அஜலம், என்னுடைய தவணை நெருங்கிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். வித்தியாசமா இருக்குல்ல. அதாவது புத்திசாலிகள் எப்பவுமே சமிக்கை மூலமா தான் பேசணும். புரியுதா சொல்றது? இப்ப நான் அப்படி பேசிட்டே இருக்கிறேன், திடீர்னு மைக் அப்படி அட்ஜஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அவர் புரிஞ்சுக்கிடுவாரு மைக்ல ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு. வாய்த்தை வந்து சொல்ல தேவையில்லை. பொதுவா சில நேரங்கள்ல, பொதுவா சொல்றேன், யாராக இருந்தாலும் சமிக்கைகள்ல பேசுவது என்பது சில நேரங்களில் அவர்களுக்கு வந்து தகவல்களை கடத்துவதற்கு உதவும். அது எப்படி வேணா பேசலாம். ரசூலுல்லாஹ் வந்து இத உங்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு தடவை வரக்கூடிய ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை வர்றாங்கன்னா இப்போ நமக்கு அஜல் முடிய போகிறது, ஆயுள் முடிய போகிறது, புரிந்து கொண்டார்கள். இத சொன்ன உடனே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்பொழுது என்னுடைய தந்தை சொன்னார், இத்தகுல்லாஹ், ஃபாத்திமாவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஸ்பிரி, சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்தா நம்ம மனசு எவ்வளவு பதறடிக்குது யோசிங்க. அது உறுதி கிடையாது, இருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு தான் போறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறோம். இதுக்கே நம்ம மனசு அப்படி ரெக்கை கட்டி அடிக்குது. ஆனா கண்ணுக்கு முன்னாடி வாப்பா மௌத்தாகத்தான் போறாங்க, இப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு புள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தெரியாம மௌத்தா போயிட்டு அழுகிறங்க, கண்ணுக்கு முன்னாடி மௌத்தா போறாங்கன்னு தெரியுது, அவங்க முகத்தை பார்த்தா நமக்கு கண்ணு குளமாயிராதா? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஸ்பிரி, சிரமத்தை நீங்க பொறுத்துங்க. நான் ஏன் சிரித்தேன் தெரியுமா? இரண்டாவது ஒன்றை சொன்னார்கள், நான் அழுவதை பார்த்து விட்டு சொன்னார்கள், அம்மா தருவை அந்த பூன சையிதத் அஹ்லில் ஜன்னா, அதாவது அம்மா தருவை அந்த பூனி சையிதத் அஹ்லில் ஜன்னா, நீ சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்க போகிறாய் பாத்திமா அவர்களே, அது உங்களுக்கு போதாதா கேட்கிறான். இதுலதான் நாவரணிபா பாட்டு பாடுவார், பெண்களுக்கு தலைவியாக பாத்திமான் பாடுவாரா? அந்த பாட்டு இதுல இருந்து அவர் என்ன செய்யறாரு, மெட்ட எடுத்து பாடுறாருன்னு வைங்களேன். இப்ப இப்படி கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் சொன்னாங்க, நான் அழுகிறதுக்கு காரணம் என்னுடைய தகப்பனார் நான் வஃபாத்தாக போகிறேன் என்று சொன்னார்கள். நான் சிரித்ததற்கு காரணம், நான் பெண்களுக்கு சொர்க்கத்திலே முஸ்லிமான பெண்களுடைய தலைவியாக இருக்க போகிறேன், அல்லது மூமின்களுக்கே தலைவியாக இருக்க போகிறேன் என்று சொன்னார்கள். அதனால் நான் சிரித்தேன் என்று சொல்கிறார்கள். இதான் இஸ்லாம். உயிரோட வாழும் பொழுது தகப்பனார் மௌத்தா போக போறாரு தெரிஞ்சாலும் கூட, 100% அதுதான் உண்மைன்னு தெரிந்தாலும் கூட, கவலைப்படாமல், கவலை இருந்தாலும் கூட அதை சகித்துக் கொண்டு அந்த சிரமத்தை பொறுத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் பாத்திமா அம்மையார். அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு நாளை மறுமையில சொல்றோம், சொர்க்கத்திலே முஸ்லிம்களுடைய தலைவி என்கிற பட்டம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு முஸ்லிமா பிறந்த நாம ஒவ்வொரு நாளும் 2 பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய எதிரிகளும் நம்மளை அடிக்கிறான், முஸ்லிமா பிறந்தவ செய்யக்கூடிய செயலும் நமக்கு தான் அசிங்கமா போய் முடியுது. பஹல்காம்ல அனந்தா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாக்குதல், அது நடந்த காரணத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய, குறிப்பாக வட இந்தியாவினுடைய இந்த கோடி ஊடகங்கள்
கங்கணம் கட்டி கொண்டு அவன் ஒரு வேலையை செய்கிறான். அதுல நடந்த தாக்குதலை எப்படி அவன் கட்டமைக்கிறான் என்று சொன்னால், செய்திகளை உண்மையை கொடுக்காமல் உற்பத்தி செய்து கொடுக்கிறான். நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏதோ 22 பேர்த்த சுட்டுட்டாங்களாம்ல, இறந்து போயிட்டாங்களாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி கொண்டு வரலாம்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நிவாரணம், அது இங்க பேச்சு கிடையாது. இவங்க பாதிக்கப்பட்டது காரணம் அரசாங்கம் தானே, அது இங்க டாபிக் கிடையாது. இவ்வளவு தூரம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆன காரணத்தினாலதான் நம்ம பிரச்சனை நடந்திருக்கு. பரப்பான ஒரு பகுதி, ரொம்ப சந்துக்கும் பந்துக்கும் இருந்தா கூட தப்பிச்சு ஓடலாம். கிட்டத்தட்ட 4-5 ஏக்கர் ஒரே பரப்பு தான். பகல்காம்ங்கிற ஏரியா, நல்ல குழுகுன்னு இருக்கக்கூடிய புல்வெளி. அங்க போய் தப்பிக்கலாம் முடியாது. கண்ணு கட்டுற தூரம் வர சும்மா பச்சை பசேர்னு மழை அங்கிட்டு வெள்ளையாத்தான் தெரியும், பனிமலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில 26 நபர்கள் முஸ்லிம்கள் உட்பட அங்கு இறந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை எப்படி வெளியில் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இதை தீவிரவாத தாக்குதலாக காட்டாமல் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான தாக்குதலாக காட்டுகிறார்கள். பொய் செய்தி. அவன் 20% சொன்னால் இவன் அதை 200ஆக மாற்றி வெளியிடுகிறான். வெளியிட்டு இன்றைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறார். முஸ்லிம்களை எப்படியாவது நாம டார்கெட் ஆக்கிடணும், இவங்க நமக்கு இலக்காயிட்டா போதும் என்று நினைத்து செய்திகளை வெளியிட்டு அவர்கள் சொன்னது பொய்தான் என்று அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள். நின்றாலும் கூட அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா? தான் அசிங்கப்பட்டாவது தன்னுடைய எஜமானர்களை பாதுகாக்க வேண்டும். அதான் அந்த நியூஸ் மீடியாவுக்கும் பிரிண்ட் மீடியாவுக்கும் என்ன நோக்கம்னு சொன்னா, நம்ம எப்படி வேணா அசிங்கமா கரிச்சு கொட்டினாலும் சரி, பொய்யான பேசினாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய எஜமானர்கள், நமக்கு பிஸ்கட் போடுறாங்க இல்லையா, அந்த எஜமானர்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாது. அப்படி கொண்டு போயிட்டா நியூஸ் கட்டமைக்கிறான். இல்லாததோடு இருப்பதை கலக்கிறான், இருப்பதோடு இல்லாததை கலக்கிறான், இல்லாததை இருப்பதாக காட்டுகிறான். அவன் போடக்கூடிய செய்தி பொய்தான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். அவன் 2 செகண்ட்ல பரப்பி விட்டுருவான். யோசிச்சு பாருங்க. ஆக இப்படி இன்றைக்கு முஸ்லிம்களை எப்படி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பஹல்காமில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அவர்களை விட நாம் தான் 10 படி கூடுதலாக கண்டிக்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கு செய்தது ஏதோ யோகாபித்த முஸ்லிம்கள் சேர்ந்து செய்தது போல ஒரு ஜோடனை அவன் காட்டிக் கொண்டிருக்கிறான். நான் ரொம்ப இலகுவாக கேட்கிறேன். வட இந்தியாவிலே ஒரு 10 குடிகாரர்கள் போதையில் சேர்ந்து கொண்டு ஒரு அப்பாவி சிறுவர்களை, முஸ்லிம்களை, தலித்துகளை, சிறுபான்மையின இந்து மக்களை இழுத்து போட்டு ரோட்ல வச்சு அடிச்ச கொள்றான. அவன் அடிக்கிறவன் இந்துடைய பேரை சொல்லிக்கிறான. இப்படி 10 பேர் அடிச்சனால ஒட்டுமொத்த இந்துக்களும் நம்மளை அடிக்கிறாங்கன்னா நம்ம நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிறோம் பக்குவமா. அவங்க வேற, இவன் வேற. இவன் கல்சடை, இவன் குடிகாரன், இவன் அரசியலுக்கு செய்யறான், இவனுக்கு நியாயம் கிடையாது, நாகரிகம் கிடையாது, மானவமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவனுக்கு முழுக்க முழுக்க அரசியல் தான் நோக்கம். இவங்க அப்பாவி மக்கள், நம்மோடு உறவுகள் என்று பிரித்து புரிந்து கொள்கிறோம் அல்லவா? இந்த பக்குவத்தை இந்து மக்களுக்கு வரவிடாம பாத்துக்கிறோம். எப்படி? அவங்க வேற நம்ம வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிறாம, முஸ்லீமா பிறந்த எல்லாரும் தான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஊர்ல இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான். ஏன்டா அப்படி? இப்படி எல்லாம் கட்டமைச்சு இன்னைக்கு எப்படி கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, கான்செப்ட் வார் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு கொள்கையை, ஒரு கூட்டத்தினர்களை அழிப்பதற்கு, ஒரு மதத்தினர்களை முற்றிலுமாக கருவறுப்பதற்கு கத்தியையும் துப்பாக்கியையும் தூக்கிட்டு போய் தான் சண்டை போட்டு அழிக்கணும்னு கிடையாது. கருத்து யுத்தத்தினாலே அழித்து விடலாம். பொய்களை பரப்பி அதற்கென்று சில தந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்டெலிஜென்ஸ் எப்படி கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் பண்றது, ஒரு நுண்ணறிவை எப்படி பதில் கொடுத்து அவனை திசை திருப்பி விடுவது, பொய் செய்தியை போட்டு அவனுடைய கவனத்தை எப்படி வேறு பகுதியில் திருப்பி விடுவது, இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுல எல்லாம் கைதேர்ந்திருக்கக்கூடிய இந்த குழுப்பி கொண்ட இந்த நபர்கள் புத்திசாலிகள் அல்ல, இவர்கள் அறிவாளிகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இஸ்லாமிய எதிரிகள் எப்பொழுதும் மடையர்கள் தான், முட்டாள்கள் தான். அவனுக்கு இருக்கிற திறமை நம்ம நினைக்கிறோம், திறமை கிடையாது, குறுக்கு புத்தி தான் எல்லாம். திறமைனா என்னங்க? அடுக்கவும் பாதிக்க கூடாது, நம்ம நல்லா இருக்கணும், அதானே.
அவனுக்கு நமக்கும் தொல்லை இல்ல, நம்மளுக்கு அவனுக்கும் தொல்லை இல்ல. இது புத்திசாலித்தனம். இவனுக்கு புத்திசாலித்தனம் இல்ல, எல்லாம் குறுக்கு புத்தி. எப்படி குயிக்டியா முன்னேறி மேல வர்றது, அதான் அவனுடைய சிந்தனை. அப்படி வர்றதனுடைய விளைவாக இன்றைக்கு அவன் போடக்கூடிய பொய் செய்தி தான் இழிவுபட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய எஜமானர்கள் சேஃப்டியா இருக்கணும், அவங்களை எந்த மக்களும் கேட்கக்கூடாது அவன் பண்றான். சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா இப்படி ஒரு வேலையை செய்யும் பொழுது இன்னொரு பக்கம் நல்ல சோசியல் மீடியாக்கள், யூடியூபர்ஸ் எல்லாம் அவன் உண்மையை வெளியே கொண்டு வர்றான். வேறு வழியில வந்து விளக்கம் செய்கிறது. அந்த மக்கள் கேட்கிறார்கள், இந்து மக்கள் கேட்கிறார்கள், உன்னை நம்பித்தானே நாங்க வாக்களிச்சோம். 2014 முன்பு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இது போன்ற தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது இதே சங்க பரிவாரங்கள் தான் அவருக்கு சேலையும் வளையலும் கிஃப்ட்ல அனுப்பி வச்சாங்க. பார்சல் சேலையை கட்டிட்டு போப்பா, கையில வளையல் போட்டுக்க, யாம்பளே இல்ல என்பது போல அனுப்பி வைத்தார்கள். அதே மக்கள் தான் கேட்கிறார்கள், நீ அப்படி எல்லாம் சொல்லிதானே எங்களிடம் வாக்கு கேட்டாய், நான் வந்து அப்படி ஈக்காக்கா கூட உங்களை அண்ட விடாம பாத்துக்குவேன் சொல்லிதானப்பா கேட்டேன், இன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடி என் புருஷனை சுட்டு கொண்டுட்டான், நீ பதில் சொல்லி என்று மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறார்கள். அந்த நியூஸ் வரல. எந்த நியூஸ் வருது? தேடி தேடி பேரை கேட்டாங்க, அது மட்டும் வருகிறது. எப்படின்னு சொன்னா இன்னைக்கு நியூஸ டெலிகாஸ்ட் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு உறுதித்தன்மையும் கிடையாதுங்க, எந்த விதமான சஸ்டைனும் தேவையில்லை. வந்து எவனா ஒருத்தன் சொல்றானா அப்படி பண்ணா அப்படி பண்ணா பேட்டி எடுத்து அப்படியே போட்டு விட்டுறான். பாருங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பலஸ்தீன்ல உயிரோட கொண்டுகிட்டு இருக்கிறான், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவுல இப்படி புதுசு புதுசா என்னடா விஷயம் கிடைக்கும், ஒரு பெரிய பிரச்சனையை போட்டு 1000 சின்ன பிரச்சனையை கடத்தி விடுகிறான். இப்படி கடைசி வரை முஸ்லிம்களுக்கு சிரமம் தான் மிஞ்சும் என்பதை இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, 1400 வருடங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் உங்களை உணவு தட்டை நோக்கி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வருவது போல பாய்ந்து வந்து எடுத்துக் கொள்வார்கள். உங்களிடம் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், காரணம் அல் வஹ் ஹப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், அதாவது உலகத்தின் மீதான மோகம், மரணத்தின் மீதான வெறுப்பு என்று சொன்னார்கள். இந்த 2 விஷயங்கள் இருக்கிற வரை சிரமத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் நாளை மறுமையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடும் என்பதை பயந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வகுனை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நமக்கு தான் பொருளாதாரம் இருக்கிறதே, நம்ம பையன் துபாயில சம்பாதிக்கிறாரு, தாய்லாந்துல சம்பாதிக்கிறாரு, நம்ம மாமா தான் நல்லா சம்பாதிக்கிறான், கடை வச்சுக்கிறாங்க, நமக்கு என்னமா பிரச்சனை, அதுவல்ல, எல்லாமே இருக்கும், அனுபவிக்க முடியாது. சொத்து பத்து எல்லாம் இருக்குங்க, இருந்தாலும் கூட ஒரே ஒரு கையெழுத்துல நீ இந்திய குடி இல்ல அப்படின்னு சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணா வச்சுக்கோங்க, ஸ்டேட்லெஸ் பர்சனா மாட்டி விட்டுருவான், அதாவது நாடற்ற மனிதனாக மாட்டி விடுவான். கடைசியா நம்ம எங்க இருக்கணும்? கொசுக்கடியிலையும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சிரமத்திலும் தான் கிடக்க வேண்டும். டிடென்ஷன் கேம்ப்ல தூக்கி போட்டுருவான். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுல இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்று போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும், எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலான மனப்பாங்கு மட்டும்தான். அதுக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதற்கான விலையை நாம் கொடுப்போம், நம்முடைய உரிமையை மீட்டெடுப்போம். அல்லாஹ் சொன்னது போல அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சிரமப்படாமல் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அஹஸிபன்னாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக முஸ்லிம்கள் சோதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று எண்ணுகிறார்களா? இல்ல, நீதான் சோதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். எனவே நாம் இப்பொழுது படுகிற சிரமங்கள் அனைத்தும் நாளை மறுமையில் சிரமப்படாமல் இருப்பதற்கு தான். இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்க போகிறார். குடும்பத்தோடு நிம்மதியான சொர்க்கத்தில் இருக்கலாம் என்பதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொண்டு, முஸ்லிமாக பிறந்த காரணத்தினால் அரசியல் ரீதியாக சிரமங்கள் வந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக சிரமங்கள் வந்தாலும் சரி, உறவுகளிடமிருந்து மனஸ்தாபங்கள் வந்தாலும் சரி, இஸ்லாத்தை விட்டு விலக கூடாதே ஒழிய அந்த கஷ்டங்களுக்காக, துன்ப துயரங்களுக்காக
துன்பங்களை வேண்டுமானால் சகித்துக் கொள்ளலாமே உடைய காரியத்தை கைவிட்டு விடாமல், இஸ்லாத்தை நாம் பலகீனப்பட்டு விடாமல், கடைசி வரை இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து கஷ்டம் வர வர அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நம்முடைய இஸ்லாமிய உறுதியை அதிகரித்து நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய ஒரு நற்கூட்டமாக சிரமப்பட்டு நாளை மறுமையில் சிரமப்படாமல் இருக்கிற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.